கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காங்க, சொத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காங்க. இப்போ அங்கே பிரித்து தர முடியாங்க. இப்போ போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா நாங்கள் பாட்டு நம்ம பண்ணுவோம் சாமி. அதுக்காக சாமி ஆரம்பத்திலே வந்தேன். ஆனால் எனக்கு வாக்கு நான் கசங்கி வேண்டிட்டு போனேன், வரல. ஆனால் முந்தா நாள் நைட்டு இந்த தரையாவது எப்படியாவது ஆண்டவனே கடவுளே நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், ஒரு பட்டைகள் ஒரு முழுமையாக நம்புகிறேன், எனக்கு என் சொத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்து என்னை காப்பாற்றி கொடு சாமி, என் ஆயுசுக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி நீ ஒரு 10 மணிக்கு இது பண்ணி வேண்டிகிட்டு இருந்தியா, புரியுதா? அப்போ ஒரு நாய் ஒன்று வந்திருக்கும் உங்கள் வீட்டு வாசல் வந்ததா? வந்தது. ஆனால் இது பண்ணிட்டு பார்த்து இருந்துட்டு நம்ம சாப்பாடு போடலாம் அப்படிங்கும் போது அது போயிடுச்சு, எச்சு போயிடுச்சு. சாப்பாடு போகிறதுக்குள்ள பார்த்து போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அந்த நாய் இல்லை, இல்லையா? அது போயிடுச்சு, அதுக்குள்ளே அதுவும் வந்தாலும் போயிடுச்சு. அதனால் நம்மளும் இந்த டென்ஷனில் சாப்பாடு போட மறந்துட்டோம். எப்படி இந்த டென்ஷனில் நம்ம சாப்பாடு போட மறந்துட்டோம், இல்லையா? சரி, இந்த சொத்தை நல்லபடியாக சேர வேண்டியதை கரெக்டாக நியாயமாக பிரித்து கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், புரியுதா? உன்னோட சொத்து பிரச்சனையை சுமூகமாக நான் பிரித்து கொடுத்துட்றேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, புரியுதா? நான் கருப்பசாமி உன் நிலத்தை நான் போய் பார்த்துட்டேன், உனக்கு என்ன சேர வேண்டியது இருக்கோ அதை கரெக்டாக நான் பிரித்து கொடுத்துருவேன், புரியுதா? இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், இது சத்தியம்.